ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ரன்னபிள் வர்சஸ் த்ரெட், அதாவது ரன்னபிளுக்கும் த்ரெட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், நம்ம ரன்னபிள எதுக்கு யூஸ் பண்றோம்னு இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். நம்ம விஎஸ் கோட் போய்க்கலாம். ஓகே, நம்ம லாஸ்டா பண்ண ப்ரியாரிட்டி ஸ்வீப்போட ப்ரோக்ராம் இருக்கு நம்ம கிட்ட. ஓகே ஃபைன். நான் என்ன பண்றேன்னா புதுசா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். கிளாஸ் சி அப்படின்னு ஒரு புது கிளாஸ் கிரியேட் பண்றேன். இப்போ நான் என்ன பண்றேன், அந்த கிளாஸை எக்ஸ்டென்ஸ் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, இப்போ எக்ஸ்டென்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா நம்மளால இன்ஹெரிட்டன்ஸ்ல எக்ஸ்டென்ஸ் பண்ண முடியாது. அதாவது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வேற ஒரு தீர்வு இருக்கு. நான் என்ன பண்ணலாம், இந்த த்ரெட்ஸ்ல மவுஸை வச்சு F2 எடுத்துங்க. ஓகே, இங்க பாருங்க, த்ரெட் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கு, ரன்னபிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கு. நான் ரன்னபிள்ல மவுஸை வச்சு F2 எடுத்துறேன். இங்க பாருங்க, ரன்னபிள்ல நம்ம கிட்ட ரன்னு ஒரு மெத்தட் இருக்கு. இங்க பாருங்க, நம்ம இதுக்குள்ளேயும் நம்ம ரன்ன்ற மெத்தட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப நம்ம இங்க ரன்னபிள் யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் ரன்னபிள் யூஸ் பண்றேன். இப்போ எக்ஸ்டென்ஸ் பதில் இம்ப்ளிமெண்ட்ஸ் வரும். ஏன்னா இம்ப்ளிமெண்ட் தான் பண்ணணும், ரன்னபிள எக்ஸ்டென்ஸ் பண்ண முடியாது. இது ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகே, நான் ரெண்டுக்குமே சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, நான் என்ன பண்றேன்னா 100 பதில் 5 போடுறேன். எனக்கு ரொம்ப லாங்கா பிரிண்ட் ஆகணும், சீக்கிரமா நம்ம முடிச்சிடலாம் பிரிண்டிங். அதே மாதிரி இங்கே 5 போடுறேன். ஓகே ஃபைன். கீழே பாருங்க, இங்க எரர் அடிக்குது. என்ன சொல்லுதுன்னா இந்த எரர், அதாவது ஏன்ற கிளாஸ்க்கு ஸ்டார்ட்ன்ற மெத்தட் இல்ல. அதாவது முதல்ல நம்ம த்ரெட் யூஸ் பண்ணிருந்தோம். த்ரெட் யூஸ் பண்ணப்ப ஸ்டார்ட்ன்ற மெத்தட் த்ரெட்ல இருந்துச்சு, அதனால ஒர்க் ஆச்சு. இப்போ நம்ம த்ரெட் யூஸ் பண்ணாலும் இது ஒர்க் ஆகல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், த்ரெட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். த்ரெட் t1 equal to new thread. ஓகே, நான் கீழே t1 t2 மாத்திக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு பாருங்க ரெண்டாம் கரெக்டா எரர் அடிக்கல. நம்ம கம்பைல் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணலாம். ஓகே, நமக்கு அவுட்புட்டே கிடைக்கல. ஓகே ஃபைன், என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஏன்ற கிளாஸ்க்குள்ளேயும் பின்ற கிளாஸ்க்குள்ளேயும் தான் அதாவது ஆப்ஜெக்ட் ஒன்லையும் ஆப்ஜெக்ட் டூலையும் தான் நம்ம ரன் யூஸ் பண்றோம். ரன் யூஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம அதை டிஃபைன் பண்ணவே இல்லை. அதாவது இங்கே ஆப்ஜெக்ட் ஒன்லையும் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த த்ரெட்டில் F2 எழுதலாம். இங்க பாருங்க, த்ரெட் வெறும் நார்மல் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. அவங்க கீழே பாருங்க, த்ரெட்டுக்கு ரன்னபிள் ஆப்ஜெக்ட் நம்ம பாஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஏன்றத நான் ரன்னபிள்னு மாத்துறேன். ஏன்னா ரன்னபிள் ஆப்ஜெக்ட் நம்ம பாஸ் பண்ண முடியும். அதுவும் இல்லாம ஏன்ற கிளாஸ் ரன்னபிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கு. அதனால நம்ம ரன்னபிள் யூஸ் பண்ணலாம். இங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம் அவுட்புட் வருதான்னு. ஓகே ஃபைன், நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. இப்போ நான் இந்த கோடை கொஞ்சம் ஷார்ட் பண்ண ட்ரை பண்றேன். அதுக்கு நம்ம லாம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணலாம். லாம்டா எக்ஸ்பிரஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹைஃபன் கிரேட்டர் தென் சிம்பிள், இதான் லாம்டா எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம லாம்டா எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒரே ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ணிருக்கோம் அந்த கிளாஸ்ல. அதனால நம்ம லாம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன பண்றேன்னா நான் இந்த மெத்தட் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்கே அதாவது ரன்னபிள் ஆப்ஜெக்ட் நான் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி இந்த மெத்தட் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது மெத்தட் அப்படியே ஃபுல்லா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ நான் அப்படியே மேலே அப்படியே கமெண்ட் பண்ணிக்கிறேன். கீழே இருக்க மெத்தடையும் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்றேன்னா இங்க என்டர் அடிச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். ஏதோ எரர் அடிக்குது, என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஏன் எரர் அடிக்குது, கமெண்ட் பண்ணிக்கலாம் இதையும் நம்ம. ஓகே, நான் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம லாங் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணதுனால இந்த நியூல இருந்து அப்படியே ரன்க்கு அப்புறம் வரையும் எல்லாத்தையும் அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, நான் ரிமூவ் பண்ணிட்டேன். சாரி, நம்ம ரன்னுக்கு முன்னாடி ரன் வரை தான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஓப்பன் க்ளோஸ் பேரன்ஸ்க்கு அப்புறம் நான் என்ன யூஸ் பண்றேன்னா லாம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்றேன். ஓகே ஃபைன். நம்ம கீழே அதே மாதிரி பண்ணிடலாம். நியூல இருந்து ரன் வரையும் அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா அது இன்பில்ட்டா கம்பெனிக்கே தெரியும், அதனால நம்ம ரிமூவ் பண்றோம். ஓகே ஃபைன். இப்போ நமக்கு அவுட்புட் கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓ சாரி, இது இங்கே வராது. கண்ட்ரோல் எக்ஸ், கண்ட்ரோல் பி. ஓகே ஃபைன். இப்போ நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம் அவுட்புட் கிடைக்குதான்னு. ஓகே, எரர் அடிக்குது. அதாவது நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம், அந்த எரர் தான் அடிக்குது. அதான் முதல்ல அடிச்சுட்டு இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம கம்பைல் பண்ணலாம், கிளியர் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனை. இப்போ கம்பைல் பண்ணலாம். ஓகே, எரர் அடிக்கல. ரன் பண்றேன். இங்க பாருங்க, நமக்கு அவுட்புட். ஓகே, ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிருக்கு. ஹாய் ஹலோ ஹாய் 2 3 4 5 6 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு எனக்கு. ஆனால் நான் 5 டைம்ஸ் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, என்னன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6, அதாவது 0லேருந்து பிரிண்ட் பண்ணனால அந்த மாதிரி பண்ணுறது. நான் ஸ்ட்ரெயிட்டாக 5ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கம்பேர் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, செகண்ட்ஸ் தான் பிரச்சனை, அதனால தான் தப்பாக பிரிண்ட் பண்ணுது. நான் இப்போ 10 செகண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன், கிளியர் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறேன்.
கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் மிஸ்டேக்காக இருக்கு. ஒரு 5 செகண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபைன். நமக்கு அவுட்புட் கரெக்டாக கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட த்ரெட் வந்து எப்படி ஒர்க் ஆகும் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம ஆப்டிமைஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே, ஃபைன். இந்த கோடெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது தேவையில்லை. ஓகே, இப்போ த்ரெட்டுக்கு பதிலாக எதுக்கு நம்ம ரெட்டபிள் யூஸ் பண்ணுறோம்னு உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். புரியாதவங்க இன்னொரு தடவை பாருங்க. ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமான கான்செப்ட் தான். நான் இதில் நிறைய யூஸ் பண்ணியிருப்பேன். ஒன் மோர் டைம் திரும்ப நீங்கள் ரீகால் பண்ணீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.